தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். ஜோதிடம் யாருக்கு எப்போது எப்படி சொல்ல வேண்டும், சொல்லக்கூடாது, இது காலத்திற்கேற்ற அவசிய பதிவாக அடியேன் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் ஜோதிடம் சொல்லலாமா? எல்லோருக்கும் சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்லலாம், யாருக்கு சொல்லக்கூடாது? நம்பிக்கை உடையவர்களுக்கு சொல்லலாம். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கும் உழைக்க மறுப்பவர்களுக்கும் மூட நம்பிக்கை உடையவர்களுக்கும் சொல்லக்கூடாது. என்னடா வித்தியாசமாக இவர் சொல்கிறாரு, ஜோதிடம்னாலே மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜோதிடம் சொல்லலாம், ஆனால் மூடநம்பிக்கை உடையவர்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறாருன்னா, வேலை வெட்டிக்கு போகாமல் ஜோதிடம் பார்த்து நான் எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். மூடர்கள் தான் அப்படி கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேனே, கடை வாங்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களையும் கேட்க மாட்டாங்க, பெரியவங்களையும் கேட்க மாட்டாங்க, ஜோதிடர்களையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கடை இப்படி தீரும், எப்போ தீரும்னு ஜோதிடத்தை சர்வசாரமாக கேட்பாங்க. கடன் தீரணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு சொத்து இருக்கணும், அதை விற்று அடைக்கணும். இல்லையா, படித்து நல்ல வேலைக்கு போகக்கூடிய திறமை அனுபவம் இருந்தால் வேலைக்கு போய் சம்பாதித்து கடன் அடைக்கலாம். ரெண்டை தவிர வேற என்ன இருக்குது? அப்போ கேட்கலாம், இதில் ஜோதிடம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, இதுதான் எங்களுக்கே தெரியுமேன்னு சில அதிபுத்திசாலிங்க சொல்லலாம். ஆனால் படித்து திறமை அனுபவம் இருந்தும் நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் தடுமாறுவாங்க, அல்லது தனக்கேற்ற துறையை தேர்ந்தெடுக்க தடுமாறுவாங்க. இப்போது எத்தனையோ நுட்பமானவங்க, கற்பனை திறன் வாய்ந்தவர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள் ஏதோ ஒரு அலுவலக பணியில் இருப்பாங்க. அது அரசு துறையாக இருக்கலாம் அல்லது தனியார் துறையாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனியார் துறையில், ஜவுளித்துறையில் ஒரு ஷிஃப்ட் சூப்பர்வைசராக இருப்பார், ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருந்தால் ஒரு 30,000 வாங்குவார், மேனேஜராக இருந்தால் ஒரு 50,000 வாங்குவார். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா எழுத்தாற்றல், பேச்சாற்றல், கற்பனை திறன்லாம் இருக்கும். சினிமா துறைக்கு போனால் லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு, வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினச்சி இவங்கள தாழ்வு மனப்பான்மையில் முடக்கி வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க ஜாதகப்படி சுக்கிரன், சந்திரன் 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் பலம் பெற்று இருந்தால் தாராளமாக அவர்களை நீங்கள் கடைத்துறைக்கு சென்று சாதிக்கலாம்னு வழி நடத்தி அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் பெறுவதற்கு வழிகாட்டக்கூடியவராக, வாழ்க்கையில் வெளிச்சம் புகட்டக்கூடியவராக, ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்து ஜோதிடத்தை திடமாக உரைக்கக்கூடியவராக விளங்குபவர் ஜோதிடர் மட்டுமே. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், சாதகம், பாதகம், நன்மை, தீமை இவற்றை அலசி ஆராய்ந்து நல்லதை நல்லதாகவும், சாதகத்தை சாதகமாகவும், பாதகத்தை பக்குவத்துடன் பாதகமாக கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையுடன் கூறுபவர் தான் ஜோதிடர். நிறைய பேர் ஜோதிடர்னால் ஒரு ப்ராடக்ட் மாதிரி நினச்சிக்கிறாங்க, ஒரு வணிக நிறுவன செயல்பாடு மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதாவது எனக்கு நல்லதே சொல்லுங்கன்னு நினைக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறை குறை, சாதக பாதகம், நன்மை தீமை எல்லாமே உண்டு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவ வழி. பல ஜென்மங்களாக நீங்கள் எத்தகைய வினைகளை செய்தீர்களோ, குறிப்பாக நல்ல வினைகளை செய்தவராக இருந்தால் புண்ணியம் என்ற பெயரில் நல்ல அனுபவங்களை பெறுவீர்கள். அதே போல் கெட்ட பாவ வினைகளை செய்தவராக இருந்தால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தோஷம் என்ற பெயரில் சிரமங்களை அனுபவிப்பீர்கள். வாழ்க்கையில் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் அவரவர் ஏற்படுத்தி கொண்டதே. இதைத்தான் முன்னோர்கள் சொல்வார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்களுடைய வினைப்பதிவே உங்களுக்கு அனுபவங்களாக அனுபவிக்க வைக்கிறது என்பது உண்மை. இதை தத்துவார்த்தமாக பிராப்தம், சஞ்சிதம், ஆகானியம் என்று கூறுவார்கள். பிராப்தம், சஞ்சிதம் இரண்டும் முன்வினை பயன்களின் நிகழ்வினை பயன்களாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய
அனுபவங்கள். ஆனால் ஆகாமியம் என்பது இதற்கு மேலாவது வருகின்ற வினைகளை நான் கவனமாக எதிர்கொண்டு நான் செய்யக்கூடிய செயல்கள் நல்லவையாக அமைந்து எனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடியவையாக அமைந்து நல்ல விதத்தில் இந்த பிறவி பெற்றை கடக்க வேண்டும் என்று நுட்பமாக செயல்படுவார்கள். எதுவும் சில காலத்திற்குத்தான் என்ற சொலவடை பகுத்தறிவுக்கும் பொருந்தும், ஆத்திகத்துக்கும் பொருந்தும், நாத்திகத்துக்கும் பொருந்தும். ஆத்திகத்தின் மிக முக்கிய அங்கமாக கண்களாக திகழ்வது ஜோதிடம். எத்தகைய வினைப்பயன் செய்தீர்கள், அதனால் இத்தகைய துன்பம் அனுபவிக்க நேர்ந்தது என்று எடுத்து கூறுவது ஜோதிடம் மட்டுமே. ஆனாலும் ஜோதிடம் பார்ப்பதிலும் பல முறைகள் சித்தாந்தங்கள் உண்டு. பாரம்பரிய முறை என்பது மிக மிக கணித சூத்திரம் சித்தாந்தங்கள் அதிகம் அடங்கியது. இதில் கரை தேர்ந்தவர்கள் 1000-ல் ஒருவர் கூட கிடையாது, லட்சத்தில் ஒருவர் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இன்று பலரும் பலவிதமான யுக்திகளை கையாண்டு இது ஒரு முறை அது ஒரு முறை என்றெல்லாம் கூறி வருகிறார்கள். அது அவரவர் தனிப்பட்ட அனுபவம் சார்ந்தது. எந்த ஒரு ஜோதிடரையும் அடியேன் விமர்சிக்க விரும்பவில்லை. ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலும் வருங்கால வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டுதலும் நல்ல விதத்தில் கிடைத்தால் அதுவே நல்ல ஜோதிடர் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஜோதிட பலன் ஆகும். இருப்பினும் ஒரு ஜாதகம் சரியான நேரத்தில் துல்லியமாக கணிதம் செய்து ராசி கட்டம், நவாம்சம் முதல் கொண்டு சோடச வர்க்கம் என்று கூறப்படக்கூடிய திரேகானம், சதுர்த்தாம்சம், பஞ்சாம்சம் இந்த கட்டங்களையும் உள்ளடக்கி பலன் கூறினால் சிறந்த பலன்களாக அமையும். மேலும் ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து கொண்டு பலன் கூறினால் தவறாகிவிடும். ஏனென்றால் ஜோதிட சொலவடை ஒன்று உண்டு. சாரம் பார்க்காமல் ஜோதிட பலன் உரைத்தால் ஜோதிடன் சோரம் போய்விடுவான் என்று கூறுவார்கள். பண்டைய காலத்திற்கு சாரபலம் என்ற நட்சத்திர சாரபலன் மட்டுமே. ஆனால் இன்று இன்னும் கணித சித்தாந்தங்கள் பெருகி நட்சத்திர பாகை கலை விகலை ரீதியாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டிகிரி வேல்யூ 360 டிகிரி கொண்டது ஒரு ராசி சக்கரம். நடைமுறையில் நமது சௌகரியத்திற்காக நாம் அதை கட்டமாக பாவித்து 12 கட்டங்களாக வரைந்து நாம் கூறுகின்றோம். உண்மையில் அது 360 பாகை கொண்ட ஒரு சக்கரம், ராசி சக்கரமாகும். அதனை கொண்டு நாம் கிரகங்களின் அடைவுகளை குறித்து அடிப்படையில் கூறிவிட்டு ராசிக்கு உண்டான பலன், நட்சத்திரத்திற்கு உண்டான பலன், லக்னத்திற்கு உண்டான பலன், அவரவர் பிறந்த திதிக்கு உண்டான பலன், அவரவர் பிறந்த நாம யோகத்திற்கு உண்டான பலன், அவரவர் பிறந்த கரணத்திற்கு உண்டான பலன்களை தனித்துவமாக கோர்வைப்படுத்தி கூற வேண்டியது ஜோதிடரின் தலையாய கடமை. இங்கே திதியை பற்றி பலரும் பலவிதமாக நினச்சிக்கிறாங்க. திதி என்பது பெரிய காரியம், அதாவது ஈமக்கிரியை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆம், ஒருவர் இறந்து விட்டால் அவர் எந்த தமிழ் மாதத்தில் எந்த திதியில், குறிப்பாக வளர்பிறையா தேய்பிறையா என்பதை அறிந்து அந்த திதியில் அடுத்த வருடம் அதே தமிழ் மாதத்தில் அதே வளர்பிறை திதியோ அல்லது தேய்பிறை திதியிலோ அவருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய வாரிசுகளின் கடமை. ஒரு தனிமனித ஜாதகத்திற்கும் அவரவர் பிறந்த ஜென்ம திதிக்கு அனுசரித்து சில சாதக பாதக பலன்கள் உண்டு. உதாரணமாக பௌர்ணமி என்று இருந்தால் திதிசூன்ய தோஷம் கிடையாது. அமாவாசையில் பிறந்தால் திருடன் என்று கூறுவார்கள். அது தேவையற்ற ஒரு சொலவடை. ஆனால் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு கூடுதலான ஒரு பலம் வாய்ந்த ஒரு நுட்பமான விஷயம் உண்டு. என்னவென்றால் திதிசூன்ய தோஷம் அவர்களுக்கு கிடையாது. ஏனைய வளர்பிறை 14 திதிகளும் ஏனைய தேய்பிறை 14 திதிகளிலும் பிறந்தவர்களுக்கு திதிசூன்ய தோஷங்கள் உண்டு. உதாரணமாக ஒருவர் திரையோதசி திதியில் பிறந்தவராக வைத்துக்கொண்டால் ரிஷபம் மற்றும் சிம்மம் ராசிகள் திதிசூன்ய ராசிகளாக அமையும். எனவே அவர் லக்னத்திற்கு ஏற்றவாறு இந்த 2 ராசிகளின் தன்மைகளுக்கு ஏற்ப சில பாதகமான விஷயங்கள் நடைபெறும் அல்லது அவர் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது போன்ற விஷயத்திற்கு திதிசூன்ய பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதே போல் ராசிக்கு உண்டான
பலன்கள் பொதுவாக கூறப்பட்டாலும் கூட அந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை இதர கிரகங்கள் சம்பந்தப்படும் நிலையை பொறுத்தும் பலன்கள் நுட்பமாக மாறுபடும். அதே போல் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் உகந்தவர்கள் தகுந்தவர்கள் என்பதையும் நாம் சரியாக வழிகாட்ட இயலும். அதே போல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களால் யோகம் உண்டு, இந்த நட்சத்திரக்காரர்களால் உங்களுக்கு சிரமம் உண்டு, கவனமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று வழிகாட்ட இயலும். அதே போல் கரணத்திற்கென்று சில பிரத்யேக சுப அசுப பலன்கள் உண்டு. அதே போல் 27 நட்சத்திரங்களை போன்று 27 நாம யோகங்கள் உண்டு. ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் சில பிரத்யேக சுப அசுப பலன்கள் உண்டு. அதே போல் லக்னம் ராசிக்கு பலன் உள்ளதை போன்று லக்னத்திற்கும் பலன் உண்டு. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் ராசி பலன் உண்டு. அந்த மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் எது சந்திரன் இருக்கிறாரோ அதுவே உங்களுடைய ஜென்ம ராசி. அதே போன்று லக்னம் என்பது மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் லக்னம் எங்கே அமைந்திருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்னம். அதற்கென்று சில பிரத்யேக பலன்கள் நுட்பமாக மாறுபடும். இப்போது ஒருவர் கடக ராசி கடக லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் மிக மிக சிறப்பு. இன்று இளைய தளபதி தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கின்ற திரை நட்சத்திரம் விஜய் அவர்கள் கடகராசி கடக லக்னம். பல வருடங்களுக்கு முன்பே கூறியிருந்தோம், அவர் பொதுஜன தொடர்பில் மிகுந்த புகழ் பெற்று அரசியல் கட்சி தொடங்குவார் என்று கூறியிருந்தோம். அதே போல இப்போது தொடங்கி இருக்கின்றார். இதுவே ஒருவர் தனுசு லக்னம் கடக ராசியாக இருந்தால் பலன்கள் நுட்பமாக மாறிவிடும். இது போன்று அமையாது. இதுதான் ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் லக்னத்திற்கும் உண்டான நுட்பமான விஷயங்கள். ஒருவர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார் என்பதனை பொறுத்து மட்டுமல்ல, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்பதனை பொறுத்தும் பலன்கள் நுட்பமாக மாறுபடும். இது மட்டும் போதுமா என்றால் போதுமானது அல்ல. ஒருவருடைய லக்னத்திற்கு லக்ன பாவகம் எப்படி இருக்கிறது, 2ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை பொருளாதார பலம் எப்படி இருக்கிறது, சொல்வாக்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதனை கூறுவதுடன் 3ஆம் பாவகம் இவருடைய முயற்சி பராக்கிரமம் எப்படி இருக்கிறது, சகோதர உறவு எப்படி இருக்கிறது, எழுத்தாற்றல் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்தும், போல 4ஆம் பாவகம் வீடு வாகனம் தாயார் சொத்து சுகம் இவற்றை குறிப்பிடுவது, வித்தை குறிப்பிடுவது. 5ஆம் பாவகம் என்பது முன்ஜென்ம தொடர்பு, பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள், புத்திசாலித்தனம், சாஸ்திர சம்பிரதாய ஈடுபாடு இவற்றை குறிப்பிடுவதாகும். 6ஆம் பாவகம் என்பது போராடும் போர்க்குணத்தை, மருத்துவ சேவை தொழில், அதாவது ரசாயனம், காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, இராணுவத்துறை இது போன்ற விஷயங்கள். மேலும் நல்ல விஷயம் அல்லாமல் போக்கிரித்தனம், தாதா, அடியால், குண்டாஸ்னா சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளது 6ஆம் பாவகம். அடுத்தது 7ஆம் பாவகம் உங்களுடைய நட்பு, தாய் வழி உறவு, வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடுவது. 8ஆம் பாவகம் பொறுப்பை எப்படி சுமக்கிறீர்கள், ஆயுள் எப்படி இருக்கிறது, அவமானம் சங்கடம் எப்படி, தடை தாமதம் எப்படி என்று கூறுவது. அடுத்தது 9ஆம் பாவகம் முயற்சியே செய்யாமல் சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு, நற்புகழ் அடையும் யோகம், தந்தையின் நிலை இவற்றை குறிப்பிடுவது. 10ஆம் பாவகம் சமுதாயத்தினுடைய செயல்பாடு, தொழில் இது போன்ற விஷயங்கள், தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள். 11ஆம் பாவகம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், ஆதாயம் அடைய தன்மை, மேலும் மூத்த சகோதர உறவு போன்ற விஷயங்களை குறிப்பிடுவது. 12ஆம் உங்களுடைய படுக்கை அறை, படுக்கை சுகம், பல தேசங்களுக்கு செல்வது, விரையது இது போன்ற விஷயங்களை நுட்பமாக போன்று 12 பாவகத்திற்கு உண்டான பலன் கூறுவது பாவக பலன் ஆகும். அடுத்தது திசாபுத்தி பலன்கள். நீங்கள் பிறக்கும்போது ஒரு ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். உதாரணமாக கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிறந்திலிருந்து முதல் 4 வருடம் குரு திசையில் இருக்கும். அதற்கு பிறகு சனி திசை வரும். இந்த சனி திசை எப்படி இருக்கும், ஒவ்வொரு புத்தி, அதாவது சனி திசை என்று
கொண்டாலும் கூட சனி திசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி என்று இதர 9 கிரகங்களின் நடைபெறும். புத்திகளில் அந்தரம் நடைபெறும். அவற்றையெல்லாம் சீர்தூக்கி கணிதம் செய்து கூறுவது இன்னும் நுட்பமாக சிறப்பாக இருக்கும். மேலும் கோச்சாரம் என்பது சந்திரன் மற்றும் லக்னத்திற்கு தற்போதைய கிரக சஞ்சாரங்களை கணக்கில் எடுத்து இப்போது உங்களுக்கு ராசிக்கு இந்த பாவகத்தில் இருக்கிறார். உதாரணமாக கடக ராசிக்கு தற்போது 8ஆம் அஷ்டமமாக இருக்கிறார். எனவே இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையுடன் கூடிய வழிகாட்டுதலை கவனப்படுத்த வேண்டியது ஜோதிடரின் கடமை. அதே போல குரு கடகராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். மாதங்களில் அவர் 11ஆம் வீட்டிற்கு வந்தால் சிறப்பாக என்று கூறலாம். அதே போல தற்போது கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது கன்னியில் இருக்கிறார். 1ஆம் வீட்டில் மீனத்தில் ராகு இருக்கிறார். எனவே மாற்று மத தொடர் நிலைப்பாட்டை பற்றி கூற இயலும். இதுபோன்று உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் தற்போது நிலையில் கிரகங்கள் இருப்பதை சில வாரங்கள் சில மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கூறுவது பலன்களாகும். இதையும் இன்னும் அதாவது அஷ்டவர்க்க பலன்கள் ஜாதக ரீதியாக அஷ்டவர்க்க பலன் தூக்கி கோச்சார புத்தி பலன் கூற வேண்டியது மிக மிக முக்கியம். அதே கிரகங்கள் வலு எத்தகையது என்பதை அறிந்து கூறினால் சிறப்பாக இருக்கும். இத்தனை விஷயத்தையும் சீர்தூக்கி கால அவகாசம் தட்சணையில், அதாவது இத்தனை விஷயம் 50-100 கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? இப்போ ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் பார்க்குறவங்க இருப்பாங்க, 2 ஜாதகம் பார்க்குறவங்க இருப்பாங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்க 2 நாளைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க, 3 நாளைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அவரவருக்கு உண்டான கொடுக்கின்ற விஷயங்களுக்கு அனுசரித்து தட்சணை கட்டணங்கள் மாறுபடும். எனவே ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எடுத்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தேவைப்படும் விஷயத்திற்கு அனுசரித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டுதல்களை பெறலாம். மேலும் வாஸ்து என்பது இடத்திற்கு சென்று நாம் வழிகாட்டக்கூடியது. அது ஜோதிடருக்கென்று ஒரு வர வேண்டும், அதற்கென்று தட்சணை அதுவும் ஜோதிட ரீதியாக உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய சந்திரனுக்கு 4ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, அஷ்டவர்க்க எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அந்த இடத்தையும் அலசி ஆராய்ந்து வழிகாட்ட வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய இடத்த மட்டும் போய் பார்த்து இது இருக்குது, இது உயரம் அப்படிங்கிறாங்க. ஜாதகம் பிரதானம். அதற்கு பிறகு அந்த இடத்தை பார்த்து சொல்லணும். இப்போ சொத்து வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ வசதியாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு கால நேரம் சாதகமாக இல்லைன்னா இப்போ வாங்காதீங்கன்னு தாராளமாக சொல்லலாம். அதேமாரி ஒருத்தவங்களுக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னா இதை சரியாக பராமரிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 4ஆம் இடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இத்தனை பரல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக ஊக்கப்படுத்தி வழிகாட்டலாம். அல்லது ஓரளவு லிமிட்டாக கச்சிதமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் அவரவர் ஜாதகத்தை கையாண்டு தகுந்த முறையில் அலசி ஆராய்ந்து வழிகாட்ட வேண்டியது ஜோதிடரின் கடமை, ஜாதகரின் கடமையும் கூட. தகுதி, அனுபவம், திறமை இவற்றை கொண்டு ஜோதிடரின் திறமையை அலசி ஆராய்ந்து வழிகாட்டுதல் பெற்றால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் என்பதை இங்கே நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். மேலும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17. வாழ்க வளமுடன்.